பெயின் ஈட்டிங் அமீபா, அதாவது கேரளாவில் வந்து நிறைய பசங்க வந்து குளிக்க போயிருக்காங்க. குளிச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜுரம் வந்து தலைவலி வந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு செய்திகள் வந்து அதிர்ச்சிக்கூடியது. என்னது இது, மூளையே சாப்பிட்ற ஒரு கிருமியா, அது என்ன பிரெயின் ஈட்டிங் அமீபான்னு சொல்லிட்டு செய்திகள் எல்லாம் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு இன்சிடென்ட் கிடையாது, ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கேரளாவில் அச்சமாக இருக்குது. அதேமாதிரி நம்மளோட இங்கே சுகாதாரத்துறை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன் சார் கூட யாரும் அச்சப்பட வேணாம், பயப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. என்னது இது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அமீபா அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் இதெல்லாம் இருக்கோ, அமீபாவும் அந்த மாதிரி ஒரு உயிரினம் தான். அது ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். இப்போ இது எங்கெங்கெல்லாம் வந்து இருக்குன்னு பார்த்தாங்கன்னா, நார்மலாகவே வந்து இந்த தண்ணி, குளம், குட்டை, இந்த ஆறுகள், ரிவர்ஸ், இது எல்லா இடத்துலையுமே வந்து இந்த அமீபா இருக்கும். இந்த அமீபாலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் அகாந்த் அமீபா அப்படின்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, நக்லேரியா ஃபவுலரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த இடத்துலலாம் கீழ்ப்பகுதிகளெல்லாம் வந்து வசிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு, அங்கே இருக்கிற பாசிகளெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போது நம்மளோட பசங்க குளிக்க போகிறாங்க அப்படின்னும் போது மேலாக்கா குளிச்சாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய பேர் சாகச பண்ணுறேன்ட்டு கீழே போய் குதிப்பாங்க, டைவ் பண்ணுவாங்க, அண்டர் கிரவுண்ட் ஸ்விம்மிங் இதெல்லாம் பண்ணும் போது, கீழே போய் ஸ்விம்மிங் பண்ணும் போது மூக்கில் தான் தண்ணியை உள்ளே இழுத்து வெளியே விடுவாங்க. அப்படின்ற டைம் அப்போது மூக்கில் வந்து இந்த தண்ணியை இழுக்கும் போது அந்த தண்ணி வழியாக இந்த அமீபா மூக்கு உள்ளே போகுது, மூக்குல போய் சைனஸ்க்கு போய் சேருது. இந்த சைனஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிலரி, எத்மாய்டு, ஸ்பீனாய்டு நிறைய சைனஸ் இருக்குது. சைனஸ்ன்றது ஓட்டைங்க. இந்த ஸ்பீனாய்டு சைனஸ் ஓட்டையை மூளைக்குள்ளே என்டர் ஆகிறாரு நம்ம அமீபா. ஸோ இந்த மூளைக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் மூளையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீக்கம், இன்ஃப்ளமேஷன், அதாவது ரெட்னஸ், அதாவது ரணத்தை உண்டாக்குது. அப்போ மூளை காய்ச்சலோட அறிகுறிகள் வந்து வர ஆரம்பிக்குது. இது பேர் தான் மெனிஞ்சைட்டிஸ். இது பேர் தான் என்கெஃபலைட்டிஸ். அதனால் அது மொத்தமாக சொல்லணும்னா அமீபிக் மெனிங்கோ என்கெஃபலைட்டிஸ், அதாவது அமீபானால் வரக்கூடிய மூளை காய்ச்சல் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வருது. இதில் வரப்போ பேஷண்ட்ஸுக்கு வந்து பயங்கரமான தலைவலி, வாந்தி எடுக்கிறது, பயங்கரமான ஜுரம், அதே மாதிரி வந்து காக்கா வலிப்பு வர்றது, அடுத்த ஸ்டேஜ் போகும்போது கோமாவுக்கு போயிட்டு இறந்துடுறாங்க. ஆரம்பிக்கிறதுலேருந்து எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா, இந்த தண்ணியில் முழுங்கினாங்கன்னா அதுலேருந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த அறிகுறிகள் ஆரம்பிக்கிறது. இந்த அறிகுறிகள் ஆரம்பித்து இறப்பு எத்தனை நாளைக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3வது வாரம், அதாவது 20 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே இறப்புகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் இறப்பு சதவீதம் 80 விழுக்காடுக்கு மேலே, அதாவது மோர் தென் 80% மார்டாலிட்டி வந்து இருக்குது அப்படின்றத மறந்துடக்கூடாது. என்ன சார் இது, ஏன் சார் அப்படின்னா, இது யோசிக்கவே மாட்டாங்களா யாருமே வந்து ஜுரம்னு வந்தோடனே பாக்டீரியா, வைரஸ் தானே மாத்திரை கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து மக்களான நம்ம வந்து போய் சொல்லணும், நான் போய் தண்ணியில் குதிச்சேன், தண்ணியில் குளித்தேன் அப்படின்னு சொன்னாதான் டாக்டர் வந்து யோசிப்போம், தண்ணியில் குதிச்சிருக்கான், இந்த ஆறில் குதிச்சிருக்கான், அதுக்கப்புறம் அவனுக்கு ஜுரம் வந்திருக்கு, தலைவலி வந்திருக்குன்னா அப்போ தான் இந்த அமீபா பற்றி யோசித்து இதுக்கான மருந்துகளை ஆரம்பிப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு யாராவது தலைவலி ஜுரத்தோடு இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோக்குள்ள சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போக முடியுமோ போங்க. ஏன்னா எவ்வளோக்குள்ள சீக்கிரம் போகிறீங்களோ அந்த டைம் அப்போ சார் இந்த மாதிரி நான் தண்ணியில் குளிச்சேன்றதும் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த அமீபா, நக்லேரியா ஃபவுலரி பற்றிலாம் யோசிப்பாங்க. அப்படி யோசிச்சா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மருந்துங்க இருக்குது மக்களே. ஆம்ஃபோடெரிசின் பி, மில்ஃபாஸ்டின், ஃப்ளூக்கனசோல் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக வந்து காப்பாற்றப்படலாம். இல்லைனா 80% வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், கோமாக்கு போய். அதனால் இது அச்சம் கொள்ளணுமானா கண்டிப்பாக கிடையாது. சரி இதை தற்காத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரியாத தண்ணியில், எஸ்பெஷலி நம்ம ஊர் டிராபிக்கல் கண்ட்ரியில் தெரியாத தண்ணியில் இறங்காதீங்க. ஏன்னா அந்த தெரியாத தண்ணியில் வந்து எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு தெரியாது. அங்கே தான் அது கீழ்ப்பகுதியிலலாம் வாழ்ந்துகிட்டு இருக்கும். அதனால் ஈஸியாக உள்ளே போயிடும். அதனால் அதேமாதிரி ஸ்விம்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா மூக்கில் கிளிப்பு போட்டுக்கிட்டு ஸ்விம்மிங் பண்ணுங்கள். அதுமாதிரி ஸ்விம்மிங் பூலில் போனால் பிரச்சனை வருமானு சில பேர் கேட்குறாங்க. ஸ்விம்மிங் பூல்னா நல்லா பராமரிக்கிற ஸ்விம்மிங் பூல், ப்ராப்பராக குளோரினேஷன் பண்ணுறாங்கன்னா எந்த தொந்தரவும் கிடையாது. பழைய ஸ்விம்மிங் பூல் மெயின்டைனே பண்ண மாட்டாங்க, டெய்லி அவன் போயிட்டு வருவான், யூரின் அதிலேயே பாஸ் பண்ணுவாங்க, க்ளீனே பண்ண மாட்டாங்கன்னா கீழே க்ரீன் கலரில் இருக்குன்னா கண்டிப்பாக அங்கேயே இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த அமீபிக் மூளை காய்ச்சல், அகாந்தமிபா நைக்ரிகன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெனிங்கோ என்கெஃபலைட்டிஸ். மற்றபடி இதில் வேற அச்சப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஊரில் இதை அப்படியே பரவிடுமா அப்படிலாம் கிடையாது. எவன் இந்த மாதிரி கெட்ட தண்ணியில் குளிச்சாலும் பரவ தான் போகுது. தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாம்.